லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் 38 வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 1:38. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படிங்கிறத. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடுவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். 48 வசனத்தோட வாசிக்கிறோம். இதோ அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். வாசிக்கிறோம். மரியாள் சொல்கிறா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படிங்கிறா. 48 அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். The humble state of the bond slave. அருமையான வாலிப பெண் பிள்ளைகள், மரியாளுடைய ஒரு காரியத்தை, அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில சத்தியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதனால் மரியாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்களுக்கு உண்டான பகுதியின் மட்டும் எடுக்காமல், அதுக்குண்டாக இருக்கிறதான இந்த ட்ரூத், இந்த பிரின்சிபிள்ஸை வாலிப பையன்மார்களும் பிள்ளைகள் எல்லாருமே நம்ம எடுக்கணும். ஏதோ மரியாள் கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்ட்டு இல்லை. அவரோட வாழ்க்கையில் நிறைய சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு சில காரியங்களை நான் காண்பிக்கிறேன். த ஹம்பிள் ஸ்டேட் ஆஃப் த பாண்ட் ஸ்லேவ், அதாவது அடிமை, ஒரு அடிமையினுடைய ஒரு தாழ்மை. அவளுக்குள்ளே என்னென்ன, ஒரு வாலிப பெண்ணுக்குள்ளார என்னென்ன பொக்கிஷங்கள்லாம் அவருக்குள்ளே இருந்தது பாருங்கள். முதலாவது காரியம் நான் ஒரு இடத்துல பார்க்குறது, கம்ப்ளீட் டோட்டல் சரண்டர். தன்னை முழுமையாய் தேவனுக்கென்று தன்னை என்ன செய்தவள்? அர்ப்பணித்தவள். வாலிப பெண், பையன்மார்களும் சரி இவங்களும் சரி. ஒரு தூதன் அவரிடத்தில் தோன்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, மேலே வாசிக்கிறோம் 31, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு நீ இயேசு என்று நீ பெயரிடணும். இந்த காரியங்கள்லாம் சொல்லும் பொழுது 34 வசனத்தில் மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும் புருஷனே அறியேனே. அதுக்கு அவர் சொல்கிறார், தேவ ஆவி, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கிறது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்படியெல்லாம் சொல்லி முடித்த உடனே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை சொன்னப்போ 38 வசனத்தில், இதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ தான் டாக்கு. இதுக்கு மேலெலாம் ஒன்று எக்ஸ்ட்ராலாம் கான்வர்சேஷன்லாம் ஒன்றும் போகல. தூதன் தோன்றினது, மரியாள் ரெஸ்பாண்ட் பண்ணது, இவ்வளோ தான். இவ்வளோ நேரத்துக்குள்ளார தான் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறா பாருங்க. அவளுக்குள்ள எவ்வளோ காரியங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காரியங்கள் என்ன. இப்போ இதை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வாலிப பெண், திருமணமாகாத ஒரு கன்னி பெண் தான் கர்ப்பவதி ஆக போகிறேங்கிறதான ஒரு செய்தியை கேட்ட உடனே அடித்து கொண்டுவாங்க. ஏன் அப்படின்னா, இவளுக்கு என்ன 27 வசனத்தில் வாசிக்கிறோம், யோசேப்பு என்ற ஒரு புருஷனுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. 27 வசனத்தில் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ கரு தாங்கியிருக்கிறா, இவ கர்ப்பவதி ஆயிட்டாங்கிற செய்தி கிடைச்சா, யூதர்களுடைய அந்த பாரம்பரியத்தில் அடிச்சே கொள்ளலாம்.
அது யார் போய் சொல்லணும் அப்படின்னா யோசேப்பு சொல்லணும். எனக்கு இவ நியமிக்கப்பட்டவ கல்யாணத்துக்கு முன்னதாகவே இது மாதிரி கருத்து வாங்கிட்டா, இப்போ எனக்கு ஷேம் ஆயிடுச்சு, அவமானம் ஆயிடுச்சு. நான் குடியிருந்த பகுதியில் நான் என்னுடைய கும்பகோணம்ங்கிற பகுதியில் நான் குடியிருந்த பகுதியில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. அது எங்களுடைய தூரத்து சொந்தம் கூட. என் வீட்டு நம்பர் 10வது வீட்டு நம்பர், என் வீட்டு நம்பர் 10, அவங்க வீட்டு நம்பர் 20, ஒரே தெரு தான். நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த பொண்ணுக்கு சில தவறான சில கசமுசெல்லாம் இருந்திருக்கு அந்த அந்த பெண்ணுக்கு. இதை மூடி மறைச்சி ஏதோ இன்னொருத்தவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி பண்ணிட்டாங்க. கதையை முடிச்சிடணும், யார்ட்டையாவது கட்டி கொடுத்துடணும் அப்படின்னு பண்ணிட்டாங்க. நிச்சயதார்த்தமும் நடந்துருச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளார கல்யாணம் ஆக போது பொண்ணு எஸ்கேப் ஆகிட்டான். பொண்ணை தேடுறாங்க, ஆள் காணோம், எங்கேயோ போயிடுச்சு. தான் விரும்பின பையனோட எஸ்கேப் ஆகிடுச்சு. கட்டாயத்தின் பேரில் நிச்சயதார்த்தத்துக்கு தலையை ஆட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு முன்னால் என்ன முடிவு பண்ணாங்கன்னு தெரியல, ஓடி போயிட்டாங்க. நான் அந்த ஊர் பேர் சொல்ல வரல. அந்த ஊர்லேருந்து இவ்வளோதான் ஆட்கள்கிட்ட இல்லை, அவ்வளோ ஆட்கள் வந்து அந்த வீட்டாரை இவ்வளவு அவமானப்படுத்தணுட்டு இல்லை, அந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்க. ரோடு ஃபுல்லாக, வீதி ஃபுல்லாக நின்று அவமானப்படுத்தினாங்க. ஏன்னா என் பையன்தான் இளிச்சவாயம் கிடச்சானா, காரியத்தை இவ்வளோதான் வார்த்தை இல்லை, அவ்வளோ வார்த்தை சொல்லி என் தலையில் கட்ட பார்த்தியா, அதை பார்த்தியா, இதை பார்த்தியான்னு சொல்லிட்டு, அது எங்கெங்கெல்லாம் சொந்த பந்தங்கள் அந்த வீதியில் குடியிருக்காங்களோ அவங்க வீட்டு வாசலெல்லாம் நின்று. சின்ன வயசு நான் இந்த மாதிரி ஒரு வாலிபனாக இருப்பேன், அதெல்லாம் அப்படியே பார்த்தேன் எல்லாம். ஏன் அப்படின்னா ஒரு நிச்சயம்னு ஒன்று ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கசமுசா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நான் இதை விட சிவியராக இருக்கிறது தான் யூதருடைய பாரம்பரியம். அங்கேருந்து கட்டான எடுத்துகிட்டு வந்தாங்கங்கிறது காரியம் கிடையாது. அவன் போய் சொன்னால் போதும், பஞ்சாயத்தில் ஆலோசனை சங்கத்தில் மூப்பர்கள்ட்ட எனக்கு நியமித்தவ இதை மாதிரி இப்படி ஆகிட்டான், இது என்ன விசாரிங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அடிக்கல்ல எடுத்து அடித்து பாளையத்துக்கு அந்த தீமையை புறம்பாக்கிடுவாங்க. இப்போ இது உங்களுக்கு தெரியுமா, இந்த மரியாளுக்கு, இந்த வாலிப பெண்ணுக்கு இது தெரியுமா அப்படின்னா, நம்பர் 1 கான்சிக்வன்ஸ். தூதன் கேட்குறார், உன் சரீரத்தை எனக்கு வேணும், உன் சரீரம் எனக்கு வேணும், நீ இடம் கொடுத்தீன்னா குமாரன் உனக்குள்ளே வருவார், பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வருவார், நீ உன் சரீரத்தை கொடுக்கணும், நீ இடம் கொடுக்கணும், உனக்குள்ளே ஒன்று பிறக்கும். ஐயோ நான் புருஷன் அறியனே, பரிசுத்த ஆவியினால கர்ப்பம் உண்டாகும். அப்போ ஐயோ என்னை அடித்து கொண்டுடுவாங்களே, செத்தாலும் பரவாயில்ல. இதுதான் கமிட்மெண்ட். செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அடிக்கல்ல அடித்து பாளையத்துக்கு புறம்பாக்கி என்னை நாரடித்தாலும் செத்தாலும் ஓகே, நான் தேவனுக்கு என்னை சரண்டர் பண்ணுறேன். 1. 2வது, என் கல்யாணம் என்ன ஆகும்? என்னை நிச்சயிக்கப்பட்டதான மாப்பிள்ளை ஜோசப் வேண்டான்னு சொல்லிட்டா அப்போ எனக்கு கல்யாணம் என்ன ஆகும்? கல்யாணமும் நடக்கலைனாலும் பரவாயில்ல. அர்ப்பணிப்பு. பையனுங்க மட்டும் இல்லை, கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, பாய்ஸ் கவனிச்சுக்கணும். தேவன் நம்மிடத்தில் ஒன்று எதிர்பார்க்கிறார். உன் வாழ்க்கையை எனக்கு ஒப்பட, உன் சரீரத்தை எனக்கு கொடு, உன் லைஃப்பை எனக்கு கொடு, ஒரே ஒரு வாழ்க்கை எனக்கு கொடு அப்படிங்கும் பொழுது தலையை சொரியக்கூடாது. ஓகே, செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு கல்யாணமே நடக்கலைனாலும் பரவாயில்ல. 3வது, சரி அந்த புருஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கல, இல்லை அடிக்கலை, ஏதோ விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா காலத்துக்கு ஒரு நிந்தை இருக்கும். எஸ், வாழ்நாளில் அவளை ஆக்சுவலாக அடித்து கொள்ளலை, அடுத்தது
புருஷன் வந்து என்ன செய்யலை, தள்ளலை, கல்யாணம் நடந்தது. ஆனால் அவள் வாழ்க்கையில் எது மிஞ்சிருச்சு சொல்லுங்கள்? காலத்துக்கு அவள் மேலே என்னத்தை சுமந்தா? ஒரு நிந்தை. நிந்தை. இயேசுவுக்கு தான் வாழ்க்கையில் இடம் கொடுத்ததுனால அவள் மேலே ஒரு நிந்தை. யாருக்கு கருத்தாங்கன்னு தெரில, யாருக்கு கருத்தாங்கன்னு தெரில. சோன்சோ மேரி, சோன்சோ மேரி, இன்ன மேரி மரியாளின் மகன். அவ பெத்த இயேசுவுக்கு பேரும் மரியாளின் மகன். அப்போ அவ மேலே நிந்தை. அருமையான வாலிப பிள்ளைகள், இயேசுவே என் வாழ்க்கையை உமக்கு நான் ஒப்படைக்கிறதுனால, என் வாழ்க்கையை, என் சரீரத்தை, என்னோடய வாழ்க்கையை உமக்கு ஒப்படைக்கிறதுனால முழு அர்ப்பணம் அப்படின்னா அதுக்கு கிரையம் கேட்கும். கிரையம் கேட்கும். செத்தாலும் சரி, சாப்பிட மாட்டார். செத்தாலும் சரி, எனக்கு இன்னது நடக்கலைனாலும் பரவாயில்ல, எனக்கு இது நடக்கலைனாலும் பரவாயில்ல. சிலர்லாம் சில வேலை வாய்ப்புகளுக்காக சில பேர்லாம் இந்த கேஸ்ட் மாற்றுறதெல்லாம் இருக்குது. சிலர்லாம் பார்ப்போம். இப்போல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் கண்ணாம்னாலாம் வருது. இப்போல்லாம் இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வருகிற நாட்களில் கண்ணாம்னாலாம் வருது. தன்னுடைய சில நன்மைகளுக்காக, அதுக்காக, இதுக்காக கிறிஸ்துவுக்குள்ளாக தங்களை கன்வர்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் தங்களுடைய பிற்கால தாங்கள் எந்த பாரம்பரியத்திலிருந்து வந்தோமோ அந்த பாரம்பரியத்தினுடைய சலுகைகளெல்லாம் என்ன செய்யணும்? இப்போ ரீசெண்டாக தான் இது வந்தது. இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு பொண்ணு ரீசெண்டாக வந்தது. அது குறித்ததான காரியங்கள்லாம் இப்போ வருது. இப்போ நான் இதில் இருப்பேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வேன், வெளிப்படையான என்னுடைய ரிலீஜியஸ் சர்வீசஸ்லாம் இருக்கும். ஆனால் நான் எதை மட்டும் நான் அனுபவிச்சுக்கணும் அப்படின்னா, என்னுடைய எந்த ஆரிஜின்லேருந்து நான் வந்தனோ அதனுடைய சலுகைகளாங்கிறப்ப அங்கெல்லாம் வந்து முழு அர்ப்பணம் கிடையாது. நான் சொல்கிறேன், வேலையே போனாலும் சரி, வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் சைடில் கிடைக்கலனாலும், கோட்டா பேசிஸில் கிடைக்கலனாலும் சரி, உயிரே போனாலும் சரின்றதா, உயிரே போனாலும் சரி, என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் நிந்தை சுமந்தாலும் சரி, இன்னது நடக்கலைனாலும் பரவாயில்ல. அதுதான் மரியாளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற நம்பர் 1. அவள் என்ன செய்யலை அப்படின்னா, தூதன் சொன்னப்போ இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் எடுத்தவங்க ஒரு வாலிப பையன் வாசிங்க பார்ப்போம். 50வது அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. ஓகே, இப்போ மரியாளுக்கு இந்த வார்த்தையை வச்சு பார்ப்போமே. கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் கேப்ரியல் தூதன் மூலம் யாரிடத்தில் பேசினார்? மரியாள் இடத்தில் பேசினாள். மரியாள் என்ன செய்யவும் இல்லை, என்ன செய்யவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. இதை அப்படியே தலையை சொரிஞ்சுக்கிட்டு நான் போய் எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருக்கு, அதனால் என்னுடைய நிச்சயிக்கப்பட்ட ஜோசப்ட்ட போய் ஒரு வார்த்தை நான் கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன், அவர் ஓகேன்னு சொன்னார்னா, ஜோசப் சரி ஓகே அப்படின்னு சொன்னார்னா நான் வந்து சொல்கிறேன். அப்படி கன்சல்ட்லாம் பண்ணல, தலையை சொரியல, என்ன வாங்கலை, பின்வாங்கவும் இல்லை. கர்த்தர் என் செவியை திறந்தார், எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். எஸ், அன்னைக்கு தேவதூதன் சொன்னது போல் நமக்கு தேவன் என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஒரு செய்தியின் வாயிலாக, பரிசுத்த ஆவியான ஒரு வாயிலாக, அல்லது தேவனுடைய வார்த்தையை நீ வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை வாழ்க்கையை நீ அர்ப்பணிச்சிரு, எனக்கு முழுசாக அர்ப்பணிச்சிரு, டோட்டல் சரண்டர், டோட்டல் கமிட்மெண்ட், அர்ப்பணிச்சிரு. இன்னும் இதெல்லாம் நீ பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க, விட்டுரு அப்படிங்கும் பொழுது கையை விரிச்சிடணும். எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. அவளுக்கு இது யோசித்து பார்த்தான்னு வச்சிங்களேன், அவருடைய ஆத்மாவில் புத்தியில் ஒன்றுமே புரியாது. இதுதான் ஒபீடியன்ஸ் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். வாலி பிள்ளைகள் சொல்லுங்க பார்ப்போம், ஒபீடியன்ஸ் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள், புரிஞ்சிருப்பீங்க. ஒபீடியன்ஸ் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங்னா எனக்கு விளங்கி கொள்ளலை, எனக்கு புரியல, எனக்கு புரியலனாலும் என்ன செய்ய போகிறேன், இது எப்படி ஆகும், இது எப்படி எனக்கு புரியலையே, ஐயோ நான் ஒரு ஆண்மகன் எதுவுமே இல்லையே, புருஷன் என்ன அறியல, நான் வந்து இது எப்படி இது சாத்தியம் அப்படின்னா
ஓகே, அது எனக்கு புரியணுங்கிறதெல்லாம் இல்லை. ஒபீடியன்ஸ் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒபே பண்ணிட்டா. நம்பர் 1. கீழே பாருங்கள், அந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் மரியாள் இடத்திலிருந்து வாலிப பிள்ளைகள் நாம் எல்லாருமே கற்றுக்கொள்ள 2வது இன்னொரு பாடம். 27ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். இதான் முதல்ல மரியாளை குறித்துதான ஃபஸ்ட்டு சொல்லப்படுற வார்த்தை. மேரி அப்படிங்கிற குறித்து லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுற வார்த்தை, யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை, ஒரு கன்னி பெண், ஒரு கன்னிகை. அல்லது வேறு விதமாக சொல்லுவோமானால் அந்த கன்னிகை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 34ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் புருஷனை அறியேனே. எந்த ஒரு ஆண்மகனோடும் ரொம்ப பர்சனலாக ஒரு இன்டிமெசி என்கிட்ட கிடையாது. இன்னும் வேற மாதிரி சொல்லணே, அவளுடைய கற்பப்பை சுத்தமான கற்பப்பை, கிளீன் ஊம். இன்னைக்கு கன்னிகை அப்படின்னு இன்னைக்கு சொல்ல முடியல. இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள் எல்லாம் குறித்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிற புள்ளி விவரங்களை குறித்து சகோதரர்கள் பகிர்ந்து கொண்டாங்க. எப்படி இருக்குதான் அப்படின்னா அதை நான் சொல்கிறதுக்கு விரும்பல. நான் அதை அநேக காலத்துக்கு முன்னமே திருமணத்துக்கு முன்னமே கற்பப்பை அசுத்தம். பரலோகத்தின் தேவன் அங்கேருந்து பார்க்குறார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பணும். நல்ல சுத்தமான நல்ல க்ளீனாக இருக்கக்கூடியதான கற்பப்பையில் தன் பிள்ளையை அனுப்பணும்னு மேலேருந்து பார்க்குறாரு. சுத்தம், அதே சமயத்தில் தாழ்மை. அநேக ஸ்திரீகள் அந்த நாட்களில் என்னவாக இருந்திருக்கலாம், சுத்தமாக இருந்திருக்கலாம். தாழ்மையை தேவன் பார்க்குறார். தாழ்மையின் அடிமையை கண்ணோக்கினார். அந்த தாழ்மையின் அடிமைக்கு அவளுடைய கற்பப்பை எப்படி இருந்துச்சுன்னா க்ளீனாக இருந்துச்சு. நான் அறியேனே, புருஷனை அறியேனே, எந்த ஆண்மகனோடு கூட எனக்கு டீப் நல்ல ஒரு பர்சனல் க்ளோஸ் இன்டிமெசி எதுவுமே எனக்கு என்ன இல்லை, நான் சுத்தமாக காத்து கொண்டவள் அறியேனே. இந்த விஷயத்தில் பையன்மார்களும் சரி பிள்ளைகளும் சரி, நாம் நம்மளுடைய சுத்தத்தை, நம்மளுடைய பரிசுத்தத்தை இந்த விஷயத்தில் நாம் அதிகமாய் நாம் காத்துக்கொள்வோம். கடந்த நாட்களில் சகோதரர் தேவபிரகாஷ் அவர்கள் கூட இந்த விஷயத்தை குறித்து அதிகமாய் பாரப்பட்டு அவர் சென்னையில் பேசின செய்தி உங்களுக்கு இருக்கும், நீங்கள் கேட்கலாம். அதனுடைய தமிழாக்கமும் வந்திருக்கு. ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஆங்கிலத்தில், தமிழில் தெரிந்தவர்கள் தமிழில் படிக்கலாம். அந்த செய்தியை நீங்கள் கேட்கலாம். இந்த நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள் இருக்கிற அப்படினால் ஜாக்கிரதையாக இந்த விஷயத்தில் நாம் காத்துக்கொள்ளணும். புருஷனை அறியேனே, ஒரு ஆண்மகனை நான் அறியேனே. ஒரு க்ளோஸ் ஒரு இன்டிமெசி நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் வைத்துக்கொள்ளக்கூடாது. சாங் ஆஃப் உன்னத பாட்டு நான் வாசிக்கிறேன் பாருங்கள். உன்னத பாடல் இங்கே நாம் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 12வது வசனம், 4:12. என் சகோதரியே, என் மணவாளியே. நாம் எப்படி இருக்கணும், பையனாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் எப்படி இருக்கணும், அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. இதில் உள்ளதான இந்த நீரையும், இந்த கிணத்தில் உள்ள தண்ணியையும், இந்த நீரூற்றில் உள்ள தண்ணியும், இதுக்குள்ளே இருக்கிறதான இந்த தோட்டத்தில் உள்ளதான அருமையான கனிகள் எல்லாமே யாருக்கு அப்படின்னா நம்முடைய நேசருக்கு. 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அருமையானவர்களே, தோட்டத்தை என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாய், மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றாய், ஒரு முத்திரிக்கப்பட்ட ஒரு கிணறாய் இருக்கணும். பின்னால் கூட நான் வாசிக்கிறோம், சுவராக இருக்கணும், கேட்டாக இருந்துடக்கூடாது, ஒரு வாசலாக இருந்துடக்கூடாது, கேட்டாக இருந்துடக்கூடாது.
ஒரு கதவாக இருந்துடக்கூடாது, நான் ஒரு சுவராக இருக்கணுங்கிறது பின்னால் நம்ம 8 வாசிக்கிறோம். இங்கே 4 என்ன வாசிக்கிறோம்? அடைக்கப்பட்ட, மறைவு கட்டப்பட்ட, முத்திரிக்கப்பட்ட. போத் எஸ்பெஷலி வாலிப பெண் பிள்ளைகள். இடம் கொடுக்கவே இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுத்துறாதபடிக்கு இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற பொல்லாத நாட்கள், வசீகரப்படுத்துகிற நாட்கள். இந்த விஷயத்தில் எந்த வாலிபர் பிறகே போகாதவள் அப்படின்னு இவ்வளோ குறித்து வாசிக்கிறோம். எந்த வாலிப ஐஸ்வர்யவானானாலும் சரி, அல்லது தரித்திரனானாலும் சரி, வாலிபனானாலும் சரி, முதியவனானாலும் சரி, யார் பிறகே போகாதவள் அப்படின்னு சொல்லிட்டு நம் ரூத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஸோ புருஷனை அறியாதவள். நாம் சேட்டிங் காரியங்கள், அது சீக்ரெட்டாக தாய் தகப்பனுக்கு தெரியாத காரியங்கள். இன்றைக்கெல்லாம் நிறைய ஆப்ஸ் எல்லாம் இன்றைக்கி இருக்குது. அந்த ஆப் பேரை கூட நான் சொல்ல விரும்பலை. நிறைய லவ் ஸ்டோரிஸ்னுடைய ஆப்ஸ் இன்றைக்கி. நல்ல சீக்ரெட்டான சில ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி அதில் சில காரியங்களெல்லாம் பார்த்து அந்த லவ் ஸ்டோரியில் தங்களை அடிமைப்பட்டு தங்களை சோரம் போன வாலிப பிள்ளைகளும் நம்ம மத்தியில் உண்டு. ஜாக்கிரதை. இந்த உலகத்தால் என்ன செய்ய வேண்டாம்? கரைபடாதபடிக்கு உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. பையனாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சகரியாவின் புஸ்தகம் ஒரு ரெண்டு வாக்கு தத்தங்களை தேவன் வாலிப பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார் பாருங்க. சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். சகரியா முதல்ல 8வது வசனத்தில் ஒரு வாக்கு தத்தம் இருக்கு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நல்ல வார்த்தை. உங்களை யாரும் தொட முடியாதான்? உங்களை யாரும் டச் பண்ண முடியாது. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொட முடியாதுன்னு அர்த்தம். அருமையான வாக்கு தத்தம். உன்னை தொடுகிறவன், ஆண்டவர் எப்படி சொல்லுவார்? உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். யாரும் நான் உன்னை தொட விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. அப்போ மேலே இன்னொரு வாக்குத்தத்தம் இருக்குது பாருங்க, 5ஆம் வசனத்தில். இது ஒரு ப்ராமிஸ். 5ஆம் வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதை நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே. இந்த வாக்குத்தத்தத்தையும் நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கலாம். அருமையான வாலிப பிள்ளைகள். உன்னை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாக இருப்பேன். உன்னை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாக இருப்பேன். யாரும் உன்னை என்ன செய்ய முடியாது? உன்னை தொட முடியாது. சரி, என்ன அருமையான வாக்குத்தத்தம். உன்னை தொடவும் முடியாது, உனக்கு நான் அக்கினி மதிலாக இருப்பேன். இந்த 2 வாக்குத்தத்தங்களும் நமக்கு எப்போ நிறைவேறும் அப்படின்னா 7ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க. இதான் கண்டிஷன். 5ல் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. உன்னை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாக இருப்பேன். யாரும் உன்னை ஃபாலோ பண்ண முடியாது. யாரும் ஃபாலோ பண்ண முடியாது. யாரும் உன்னை தொட முடியாது. யாரும் உன்னை ஹைஜாக் பண்ணிட முடியாது. உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியாது. நான் உன்னை சுற்றிலும் அக்கினியாக இருப்பேன். உனக்கு நான் நீ என்னுடைய கண்மணி. உன்னை ஒரு தொடர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அப்போ என்ன செய்யணும்? நம்மளுடைய பார்ட் என்ன? 5க்கும் 8க்கும் இடையில ஒரு ஒரு கண்டிஷன் இருக்கு பாருங்க. பாபிலோன் படிங்க. பாபிலோன் குமாரனிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். இந்த உலகத்தின் மத்தியில், இந்த உலக குமாரத்திகளோடு கூட இந்த உலகத்தில் குடியிருக்கிறவளே, சீயோனே, என்னுடைய குமாரத்தியே, உன்னை என்ன செய்து கொள்? விடுவித்துக்கொள். நீ தான் உன்னை விடுவித்துக் கொள்ளணும். உன்னை எஸ்கேப் ஆயிடணும். நீ செப்பரேட் பண்ணிக்கணும். சக மாணவர்களோடு கூட இருக்கிறதான காரியத்திலேருந்து உங்களை என்ன செஞ்சுக்கணும்? விடுவித்துக் கொள்ளணும். உங்களை செப்பரேட் பண்ணிக்கணும். கரைப்படக்கூடாது. போல்டாக அந்த இடத்துல நிற்கணும். செக்ஸுவல் மேட்டர் தான் இல்லை, பாலியத்துக்கு அடுத்த எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து உங்களை விடுவித்துக்கொள்ளணும். எஸ்கேப் ஆகணும். நீங்கள் இந்த சிந்தையுடையவர்களாக இதிலேருந்து நான் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சிந்தையுடையவர்களாக இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா,
அவர் அக்கினி மதிலாக இருக்கார், பாதுகாப்பார். உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது சொல்லுங்கள், தொட முடியாது. ஆமீன். இந்த வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணுங்க. ஆண்டவரே, அருமையான பேரண்ட்ஸ், பின்னால் இருக்கிற பேரண்ட்ஸ், இது என்னுடைய மகளுக்கும் என்னுடைய மகனுக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை சுற்றி, வாலிப பிள்ளைகளை சுற்றி நீ அக்கினி மதிலாக இருந்துருங்க. என் பிள்ளைகளை ஆண்டவரை யாரும் தொடக்கூடாது, இந்த உலகம் தொடக்கூடாது. எந்த விதமான ட்ரக் அடிக்ட்ஸோ இல்லை ஆல்கஹாலோ இல்லை ஹோமோவோ, இவர்களெல்லாம் விஷப்பூச்சிகள். நிறைய இந்த உலகத்தில் நிறைய விஷப்பூச்சிகள் இருக்குது. நிறைய விஷப்பூச்சிகள் நம்மளை சூழ்ந்திருக்கிற இடத்துல இருக்குது. அது மாதிரி இடங்கள் எல்லாம் நாம் என்ன செய்யணும், நாம் விடுவித்து கொள்ள பழகணும். நமக்கு சென்ஸ் பண்ணது, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்குமானால் நாம் என்ன செஞ்சிடலாம், இவனுடைய கேரக்டர் சரியில்லை, இந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லை, நான் என்னை விடுவித்து கொள்கிறேன், இவன் வேறு மாதிரி என்னை கொண்டு போய்டுவான் இருக்கு, இவனுடைய அசோசியேஷன்லேருந்து நான் விடுவித்து கொள்கிறேன், இந்த ரூமில் நான் இருக்க மாட்டேன், இருந்தால் எனக்கு ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணி கொடுத்துருவான், நான் என்னை கரைப்படுத்திக்கலாத பிடிக்க நான் வெளியே போகட்டும், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், இதை நான் முறிச்சுக்கிறேன், என்னை விடுவித்து கொள்கிறேன், என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். அப்படி நம்மளுடைய பார்ட் இருக்கான்னு கேட்டால் நம்முடைய பார்ட் இருக்குது. எஸ்கேப், ஓடி போயிடு, அந்த இடத்துல நிற்காத. அப்போ நாம் ஒரு ஸ்டெப் எடுத்தோம்னா தேவன் அக்கினி மதிலாக சூழ்ந்து என்ன செய்வார், பாதுகாப்பார். நோ சொல்கிறதுக்கு நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். நோ சொல்கிறதுக்கு தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். ஸோ இது நாம் யாரிடத்தில் இந்த மாதிரி காரியங்களை நாம் வாலிப பெண்ணாகிய அவரிடத்தில் நாம் பார்க்குறோம். அந்த நாசரேத்தில் உள்ளதான அந்த எவ்வளோ வாலிப பிள்ளைகள் மத்தியில் தன்னை புருஷனை அறியாதபடிக்கு, உலகத்தால் கரைவிடாதபடிக்கு தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்ட ஒரு தாழ்மையின் அடிமை மரியாள். அருமையான வாலிப பிள்ளைகள், உங்களுடைய அந்தரங்கங்களெல்லாம் தேவன் பார்க்கிறார். நீங்கள் என்ன வாட்ச் பண்ணுறீங்க, எதுக்குள்ளே போகிறீங்க, என்ன சைட்டுக்குள்ளே போகிறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க, எல்லாம் தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமமாக இருக்கட்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு 4 கன்னிகைகளை குறித்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21ஆம் அதிகாரம், பிலிப்பு என்ற ஒரு சுவிசேஷகனுடைய 4 பெண் பிள்ளைகள். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 7 பேரில் ஒருவனாகி பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டில் நாங்கள் பிரவேசித்தோம், அவனிடத்தில் தங்கினோம். எவ்வளோ நாள் தங்கினாங்க அப்படின்னா 10ஆம் வசனத்தில் பவுல் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதின வைத்தியனாகிய லூக்கா, டாக்டர் லூக்கா, பவுலுடைய டீம் எல்லாம் சேர்ந்து அந்த செசனியா பட்டணத்தில் அங்கே நடக்கிற மினிஸ்ட்ரிக்காக வரும்பொழுது யார் வீட்டில் தங்கினாங்க அப்படின்னா 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். அநேக நாட்கள் நாங்கள் பிலிப்புனுடைய வீட்டில் தங்கியிருந்தோம். பிரைஸ் லார்ட். நான் நினைக்கிறேன் பிலிப்புனுடைய ஒய்ஃப் இருந்தாங்களா இல்லையா, அவர் மனைவி மரிச்சிட்டாங்களா இருந்தாங்களா நமக்கு எதுவும் தெரியல. ஆனால் அவருடைய வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா 9ஆம் வசனத்தில் பாருங்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். பிரைஸ் லார்ட். என்ன வார்த்தை பாருங்கள். அப்பா சுவிசேஷகன், அப்பா அவருடைய பிள்ளைங்க 4 பொம்பளை பிள்ளைங்க, 4 பேருடைய பேர் கூட சொல்லப்படலை. ஆனால் என்ன அப்படின்னா அநேக நாள் தங்கினாங்க. இதை எழுதும் பொழுது பதிவு பண்ணும் பொழுது லூக்கா இவ்வளோ அருமையாக வச்சுருக்கார். அந்த வீட்டில் நாங்கள் 4 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க, அருமையான பிள்ளைகள். 4 பேரும் கன்னியாஸ்திரிகள் அப்படின்னு எழுதுறாரு பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், உலகத்தால் கரைவிடாத பிள்ளைகள், உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அந்த பிள்ளைகள் பேசுகிறதெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். நாங்கள் கூடின அந்த செசரியா பட்டணத்தில் சுவிசேஷனுடைய வீட்டில் நாங்கள் கூடுற கூட்டம் அல்லது மீட்டிங், காட்டேஜ் மீட்டிங் நடந்தாலும் சரி, சர்ச்சு மீட்டிங் நடத்தினாலும் சரி, அந்த பிள்ளைகள், அந்த வாலிப பிள்ளைகள் எழுந்திரிச்சு பேசினா, அது பேசுகிற பிள்ளைங்க சும்மா டெஸ்டிஃபை பண்ணுறாங்க, சாட்சி சொல்கிறாங்க. என்ன தீர்க்க தரிசனமாக இருந்தது. அதை அப்படியே லூக்கா அதை
அட்டஸ்ட் பண்ணுறார் அவர். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். அப்படின்னு என்ன பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறார்கள். பின் நாட்களில் நான் அப்போஸ்தலர் 2 வாசிக்கிறோம், யோவேலுடைய தீர்க்க தரிசி பின்மாறி மழை முன்மாறி மழைங்கிறது போது தேவன் அந்த மழையை பரிசுத்த ஆவியை பெற்ற அந்த பிள்ளைகள் தரிசனம் சொன்னார்கள், தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். தங்களை கரைபடாதபடிக்கு காத்து கொண்ட பிள்ளைகள். எஸ், நீங்கள் சபையில் வரும்பொழுது நீங்களும் எவ்வளவுக்கு எவ்வளவாய் நீங்கள் உலகத்திலேருந்து இந்த 2 வார்த்தையை சேர்த்துங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவாய் இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு நீங்கள் வருகிறீர்களோ, நீங்கள் இங்கே பார்க்குற வாலிப பிள்ளைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசுகிறதே அவர்களுக்கு அது என்னவாக இருக்கும்? அது நீங்கள் தான் சொல்லணும். சவுண்டா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், தீர்க்க தரிசனமாக இருக்கும். நீங்கள் எழுந்திரிச்சு வந்து இங்கே மைக்க பிடிக்கணுன்ட்டு இல்லை, ஒருவருக்கொருவர் நீங்கள் பேசுகிறதான இந்த இன்ஃபார்மலாக நீங்கள் கூடும்பொழுது ஒருவர் பேசும் பொழுதே அது என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு ஆறுதலும் ஒரு தேறுதலும் ஒரு எச்சரிப்பும் ஒரு உற்சாகப்படுத்துகிறதா இருக்கும். எப்போ? உலகத்தில் நீங்கள் ஒரு கரைபடாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இங்கே வரும் பொழுது. இப்படி தான் பிலிப்பினுடைய 4 குமாரத்திகள் இருந்திருக்காங்க, வாலிப பிள்ளைகள் இருந்திருக்காங்க. ஸோ 2வது காரியம், இந்த உலகத்தால் எதிர்பாளரினால் நாம் எவ்வளவேனும் என்ன செய்யாதபடிக்கு, கரைபடாதபடிக்கு டிஸ்டன்ஸ் நாம் கீப்பப் பண்ணுவோம். இன்றைக்கெல்லாம் 2 வீலரில் ஏற்றிட்டு போகிற காலம். நான் ஒரு ஆசிரியர், 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பணிபுரிஞ்சிருக்கேன். என்னோடது நான் வேலை செஞ்ச ஸ்கூல் ஒரு சரியான ஒரு கிராமத்து ஸ்கூல், பக்கா கிராமம். அதில் படித்த அந்த கேர்ள் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான். என்கிட்ட படித்த கேர்ள் எங்கேயோ சிட்டிக்கு போயிட்டாப்புல இருக்குது, எங்கேயோ சிட்டிக்கு போயிட்டு இவ்வளோ வருஷங்கள் கழித்து திருக்காட்டுப்பள்ளியில் நான் ஒரு சாயந்தரம் ஒரு 6:45 7 மணிக்கு நான் பஜாரில் எங்கேயோ நான் போயிட்டுருக்கேன், ஏதோ மார்க்கெட்டில் போயிட்டுருக்கேன். என்னை அந்த கேர்ள் என்னோடய ஸ்டூடெண்ட் என்னை ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துட்டு, எனக்கு அவள் நான் பார்த்தது இப்படி ஏதோ 10th ஸ்டாண்டர்டை நான் பார்த்தது, இப்போ பெரிய ஒரு குமரியாக இருக்கா. இப்போ ஒரு பெரிய குமரி மாதிரி, அடையாளம் பெறல. சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டா. யாருன்னு தெரியல, பார்க்குறப்ப ஹலோ சார் எப்படி, என்ன ஸ்டைல் அது? முதல்ல அங்கே நம்ம இதில் இருக்கிறப்பெல்லாம் என்னை கண்டாலே என்ன செய்யணும், என்னை கண்டாலே ஓடுற பிள்ளைங்க என்னை கண்டாலே கூப்பிட்டா கூட வர முடியாதபடிக்கு ஓடுறது. அப்படி கொஞ்சம் சிட்டிக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் நுனி நாக்கில் கொஞ்சம் என்னது கொஞ்சம் 1-2 ஹலோ சார் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இது பேசுகிறது கூட நமக்கு சொல்ல தெரிய மாட்டேங்குது. இப்படி ஹலோ சார் அப்படின்னா நான் உடனே இப்படின்னா நான் என்ன செஞ்சேன், இப்படிமான்னு சொல்லிட்டு அனிச்சியாவே அப்படியே வந்துச்சு. இப்படிமான்னு யாரும் நீ யாருன்னு தெரிலம்மா அப்படின்னு. சார் டோன்ட் யூ நோ குவாங் அப்பயும் நான் வந்து பேசுகிறேன், இல்லைம்மா எனக்கு புரியல, நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. சார் உங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட் சார், நான் இந்த ஊர் சார். அப்படியே பேரெலாம் மறந்துட்டோம்மா, நீ வந்து சின்ன பிள்ளையா பார்த்தது, நீ இப்போ நீ இப்படி இருக்க, நீ வளர்ந்துட்டியா, உனக்கு புரியல, இப்போ என்ன பண்ணுற ஏது அப்படிங்கிறப்ப சரி சார் அப்படி ஏதோ பேசிட்டு, அதாவது அது நீட்டினது போனது வந்தது நான் சொல்லவில்லை. அந்த அளவுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் திருச்சியில் சிட்டியில் பார்ப்பேன். திருக்காட்டுப்பள்ளிலேருந்து படிச்சுட்டு திருச்சி காலேஜுக்கு போகும்பொழுது பார்த்தா நம்ம ஊர் பிள்ளைகளாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் என்ன செய்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிள்ளைகள் மேலே தோள் மேலே கை போட்டுட்டு போகிறதும், கிட்டத்தட்ட இப்படி கை கோக்காமல் யாரும் என்ன செஞ்சதே இல்லை. பார்த்த வகையில் எல்லாம் கை கோக்கிறது தான். கை கோக்கிறதும் தோள் மேலே போட்டுக்கிறதும் 2 வீலரில் பின்னால் வச்சுக்கிறதும், கஸ்மாலும் சாக்கடை. இவங்கெல்லாம் எங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிறது பிள்ளைங்க? இவங்கெல்லாம் எப்படி வலுவுண்டு போகாமல் இருக்க முடியும்? பரலோகத்தின் தேவன் பார்க்குறார், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்குறார்.
தங்களை வாலிபத்தை காத்துக்கொள்கிறவர்கள் யார்? புருஷனை அறியேனே, ஒரு ஆண்மகனை அறியேனே, அதிகமாக நான் வச்சுக்கிட்டதில்லை, அதிகமாக பேசினதில்லை, பழகினதில்லை. லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன்லேருந்து ஒரு வேர்ஸ் பாருங்கள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிமொழிகள் 31:3. வாலிப பையன்மார்களும் சரி, ஸ்திரீகளுக்கு உன் பெலனை கொடாதே. டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் விமென். அப்போ நீங்கள் எப்படி எடுக்கணும்? டு நாட் ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் மென். அப்படின்னா ஆப்போசிட்ஸ் எதிர்பாளருடன் உன்னுடைய நேரத்தை அதிகமாய் செலவு பண்ணாத. அப்படிதானே வாசிக்கிறோமா? இந்த வார்த்தை எடுக்க முடியுமா? Do not spend your time with women. Very good, thank the you. royal pathway. Don't spend your time with women. அதான் இங்கே என்ன போட்டிருக்கீங்க? ஸ்திரீகளுக்கு உன்னுடைய பெலனை, உன்னுடைய சத்துவத்தை, உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய பணத்தை. அவ சொல்றா, ராஜாவாகிய லேமுவேலுக்கு அவனுடைய தாய் சொல்றா, நான் நினைக்கிறேன் சாலமோனுடைய காரியத்தெல்லாம் தெரிஞ்சிருந்து புத்தி சொல்றாளோன்னு தெரில. இவ லேமுவேல் ஒரு ராஜா, அவனுடைய தாய் உன்னை பார்த்துட்டு, மௌனே ஜாக்கிரதடா, பெரிய ஓஹோன்னு ஆண்டவன் யாரு? சாலமன். தன்னுடைய எல்லாத்தையும், தன்னுடைய பெலன், முழு பெலன், ஞானம், ஆஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டான், கொடுத்தே அழிச்சிட்டான். ஜாக்கிரதை, அப்படி இருந்துடாத அப்படின்னு எழுதி வைக்கிறத தாய் சொன்ன புத்திமதி அங்கே நான் வாசிக்கிறோம். இப்போ நம்ம எப்படி எடுத்துட்டு, டோன்ட் ஸ்பெண்ட் யூர் டைம் வித் ஆப்போசிட் செக்ஸ். டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு புருஷனை அறியேனே, எனக்கு இல்லை உங்களை என்ன பட்ட பேர் வச்சு செஞ்சாலும் சரி, பட்ரு, வெண்ணெய், என்ன உங்களுக்கு பேர் வச்சாலும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு பாதிக்கவே கூடாது. அதில் நீங்கள் தேறி வாங்க. இப்படி தான் இயேசுவை பிதா பூமிக்கு அனுப்புறதுக்கு அவர் தேடி கண்டுபிடிச்ச அந்த பாண்டம், பரிசுத்தமான ஒரு பாண்டத்தை பார்த்தார். ஓகே, மரியாளுடைய லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்போம். அவரிடத்தில் நான் பார்க்கிற இன்னொரு காரியத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பாருங்க. ஒரு அடிமையின் தாழ்மை, எப்படி ஒரு அடிமைங்கிறத அவர் நிரூபித்து காமிக்கிறா பாருங்க. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போனாள். என்ன தூதன் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இந்த 36ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உன்னுடைய ஆன்ட்டி இருக்காங்கல்ல, கிழவி, உன்னுடைய ஆன்ட்டி இருக்காங்களே, எலிசபெத் ஆன்ட்டி, அவங்களுக்கு இப்போ இது 6வது மாதம் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ஆன்ட்டி மேலே ஒரு நிந்தை இருந்துச்சு. எலிசபெத் ஆன்ட்டி மேலே, இவருடைய உறவின் முறையான இந்த எலிசபெத் ஆன்ட்டியின் மேலே ஒரு நிந்தை அவ மேலே இருந்துச்சு. என்ன நிந்தைன்னா, மலடி எண்ணப்பட்ட, அப்படி அவள் அந்த நிந்தை அவ மேலே இருந்தது. இவளுக்கும் தன்னுடைய ஆன்ட்டி மேலே ஒரு கரிசனை. ஐயோ, இந்த வயதான காலத்தில் வாலிப பெண் பிள்ளைகள், இந்த இடத்த கவனமாக கவனிங்க. திஸ் இஸ் ப்ராக்டிக்கல். அவர் கிறிஸ்டியானிட்டி இஸ் வெரி ப்ராக்டிக்கல். தாழ்மையினுடைய அடிமை. கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நேராக வீட்டில் போய் என்ன சொல்லியிருந்திருப்பா? அவள் தாய் தகப்பன் இடத்துல சொல்லியிருப்பா, ஏம்மா இன்றைக்கி இந்த மாதிரி காரியம் நடந்துச்சு. ஆன்ட்டி எலிசபெத் ஆன்ட்டிக்கு இப்போ 6வது மாதமா. அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா, மலைநாட்டில் இருக்காங்க, மேலே உச்சியில் இருக்காங்க, மலைநாட்டில் இருக்காங்க. நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரேம்மா, நான் போய் ஆன்ட்டிக்கு கொஞ்ச நாள் இருந்து நான் ஆன்ட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. see the spirit. உடனே எழுந்திரிச்சு என்ன செய்கிறா? பேரண்ட்ஸ் எஸ் சொல்லியிருக்கணும், சரிம்மா போயிட்டு வா. அப்போ எழுந்திரிச்சு போகிறா பாருங்க. யூதாவில் உள்ள ஒரு மலைநாட்டில் யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் எலிசபெத்தை வாழ்த்தினாள். எவ்வளோ மாதம் இருந்தான்னு வாசிக்கிறோம் பாரு, 56ஆம் வசனம். சரி, ஹெல்ப்னா போயிட்டு ஏதோ 4 பாத்திரம் தான் பண்டெல்லாம் கழுவி கொடுத்துட்டு என்ன செய்யறதில்ல, வர்றதில்லை. என்ன செஞ்சா? போய் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். பிரைஸ் தி லார்ட்.
6வது மாதம் அப்படின்னா கிட்டத்தட்ட எது வரைக்கும் அவள் இருந்திருக்கிறான்னு அர்த்தம்? டெலிவரி வரைக்கும் இருந்திருக்கா பாரு. என்ன ஸ்பிரிட் பாரு. அருமையான, அது பையனாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நாம் நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய பக்தி எதில் இருக்குது அப்படின்னா வசனத்தை கேட்கறதுல இல்லை, வீட்டில் எல்லா ஒர்க்கும் சரி. இப்படி சொல்லிடக்கூடாது. ஐய இந்த நான் என் பொண்ணு தாங்க, என்ன சொல்கிறது, என் பொண்ணுங்கிறதுனால நான் சொல்லாமல் இருக்க முடியும். சாப்பிட்ட தட்டை கூட கழுவ மாட்டாங்க, சாப்பிட்ட தட்டை கூட கழுவ மாட்டா. துணி இருந்தால் அது துணி மடித்து வைக்கிறது கூட கிடையாது, வீட்டை கூட்டுறது கிடையாது, பெருக்கிறது கிடையாது, எந்த வேலையும் கிடையாது, எல்லாம் தூக்கி போட்ட மாதிரி தான். அப்படின்னா இப்போ நாம் சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா சும்மா தேரி தான். பக்தி எங்கே இருக்குது? தேவ பக்தி எங்கே இருக்குது? மரியாளுடைய அடிமையின் தாழ்மை எங்கே இருக்குது அப்படின்னா, முதல்ல ஆன்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் முதல்ல இருக்கட்டும். முதல்ல யாருக்கு ஹெல்ப் பண்ணுவோம்? நீங்கள் தான் சொல்லணும். யாருக்கு? உங்கள் சொந்த தாய் தகப்பனுக்கு. சொந்த வீட்டில், நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதானே எல்லாம் நடைமுறை ப்ராக்டிக்கலாக என்னென்ன இருக்கோ எல்லா வேலையும் செய்கிறது. அருமையான பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள். இது பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை. பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். இங்கே 2 பேரை குறித்து நான் வாசிக்கிறோம். தேவன் இயேசு பார்க்குறாரு பாருங்க. 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1:16. அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். ஓகே, அடுத்தது. இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே 19. அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போனபோது செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகி செபதேயுவை கூலி ஆட்களோட படவிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஜீசஸ் பார்த்துட்டார் பாருங்களேன். அப்போ அந்த போட்டில் யாரெல்லாம் நீங்கள் நைட்டு போட்டிங் யாரெல்லாம் போனாங்க சொல்லுங்கள். இந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் அந்த போட்டிங்கில் போனது? வாலி பையன்மார்கள் சொல்லுங்கள். இல்லை முதல்ல பெரிய அந்த போட்டுக்கு பெரியவர் யார்? மூத்த பெரிய ஆள் யார் சொல்லுங்கள். நீங்கள் தான் பைப் வாசிக்கிறீங்களே. செபதேயு. அடுத்தது அவங்க யார்? 2 பேரும் அப்பா பிள்ளைங்க. செபதேயு அப்பா. அடுத்தது அவருடைய பிள்ளைங்க எத்தனை பேர்? 2 பேர். அடுத்து இன்னும் கூலி ஆட்கள். அவங்க எத்தனை பேருன்னு தெரில. சரி, இதோட ஒரு டீமாக ராத்திரி என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டு காலையில் என்ன செஞ்சாச்சு? வந்துட்டாங்க. வந்த உடனே அப்பா டாடி, இனிமேல் மிச்சம்லாம் யார் பார்த்துக்கணும்? நீங்கள் பார்த்துங்க. அடுத்தது கூலி ஆட்களை பார்த்துங்க, எங்களுக்கு வேலை இருக்குது, நீங்கள் நைட்டு எங்களை கூப்பிட்டீங்க, நாங்கள் வந்தோம், மீன் பிடிச்சோம், இப்போ நான் போட்டெல்லாம் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலை? பாதி வேலையோட என்ன போகாமல் என்ன செஞ்சாங்க சொல்லுங்கள் பாருங்கள். பழுது பார்த்து கொண்டிருந்தார். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலி ஆட்கள் இல்லை மேலே 19 சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். நிறைய பேர் இங்கே எல்லாம் நிறைய ஃபிஷிங்லேருந்து நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க. அன்னைக்கு பழுது பார்த்தா தான் அடுத்து போக முடியுமா? நமக்கு தெரியாதே. அப்படி தானே பிரதர்? அதெல்லாம் பார்த்து வச்சாதான் அடுத்த போட்டிங்க்கு மறுபடியும் என்ன செய்யலாம் போல. அப்படி தானே? அப்போ அந்த ஒர்க்கு என்ன ஒர்க்காக இருந்தாலும் இந்த வார்த்தை இப்படி ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஃபினிஷ்டு அப்படின்னு இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்போ தான் இட் இஸ் ஃபினிஷ்டு? இது இந்த ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு எப்போ சொல்ல முடியும்? போட்டில் விட்டு இறங்கி மிச்சத்தை நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டா என்னது? இட் இஸ் ஃபினிஷ்டு இல்லை. எப்போ தான் இட் இஸ் ஃபினிஷ்டு? முடிச்சுட்டு எல்லாம் நிப்பாட்டிட்டு டாடி மிச்சத்தை நீங்கள் பார்த்துங்க, நான் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னால் தான் இட் இஸ் ஃபினிஷ்டு. நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் நிறைய விஷயங்களில் இட் இஸ் ஃபினிஷ்டுங்கிறது இல்லை. ஒரு காரியத்தை எந்த காரியம் செய்தாலும் சரி இட் இஸ் ஃபினிஷ்டு அப்படின்னு இருக்கட்டும். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருப்பவனை கண்டாயானால் முடிச்சிருங்க பார்ப்போம். அவன் யாருக்கு முன்பாக? ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். கரெக்டாக வசனம் சொல்லிட்டீங்க.
பாருங்க, இயேசு ராஜாவுக்கு முன்பால 2 பேரை இயேசு பார்த்துட்டாரு பாருங்களேன் அந்த வேலையை. இவங்க பாதி வேலை செய்கிறாங்களா, இட் இஸ் ஃபினிஷ்டு, முழு வேலை செய்கிறாங்களாங்கிறத பார்த்துட்டார், நோட் பண்ணிட்டார். ஓகே, அவர்களை கூப்பிட்டார். இப்படிப்பட்டவர்கள் தான் என்னுடைய டீமுக்கு வேணும். தாய் தகப்பனுக்கு உதவியாக இருக்கிற பிள்ளைகள், வீட்டில் தங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காரியங்களை வேலைகளை செய்கிறவர்கள், உதவியாக இருக்கிறவர்கள், அல்லத்தட்டாதவர்கள், தன் வேலையை முழுமையாய் செய்கிறவர்கள், சலித்து கொள்ளாதவர்கள், இவர்கள் தான். இதை யார்கிட்ட பார்க்குறோம் அப்படின்னா, அந்த மரியாளின் அந்த அடிமையின் தாழ்மையின் இடத்துல நான் பார்க்குறோம். முடிச்சுட்டு 3 மாதம் இருந்து பணிவிட செஞ்சுட்டு திரும்ப வர்றதான காரியத்தை பார்க்குறோம். இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். அவர்களை எங்கே கிளம்பி போகிறாங்க அப்படின்னா, லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். அவளோட வாயில் என்ன கிடையாது அப்படின்னா, முறுமுறுப்பு கிடையாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். அந்த நாட்களில் குடிமதிப்பு எழுதப்படும் நாட்கள். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோசேப்பும் தனக்கு மனைவியாக நியமிக்க கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி அவர்கள் எங்கே போகிறாங்க அப்படின்னா, பெத்லஹேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அது பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். பிரைஸ் லார்ட். தேவன் தன்னுடைய அனந்த ஞானத்தில் எப்படி வச்சுருந்தார் பாருங்க. தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு ஒரு அனுப்பும் பொழுது சத்திரத்தில் என்ன கிடையாது, ஒரு இடம் இல்லை. அப்போ எதை குறித்தெல்லாம் முறுமுறுப்பு கிடையாது அப்படின்னா, கவர்மெண்ட்டை குறித்து முறுமுறுப்பு கிடையாது. யாரை குறித்து அப்படின்னா, அகஸ்து ராயனை குறித்து முறுமுறுப்பு. இது ஒரு வித்தியாசமான காரியம்னு வச்சிங்களேன். இப்போ இது இப்படி யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம், எப்படி தேவன் இந்த காரியத்தை பண்ணியிருக்கார் பாருங்கள். பொதுவாக குடிமதிப்பு எழுதுகிறாங்க. இப்போ 10 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு இந்தியா லெவலில் ஒரு குடிமதிப்பு சென்சஸ் கணக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, நாம் இருக்கிற இடத்துல தான் நம்ம என்ன செய்வோம், இப்போ குடிமதிப்பு எழுதுவோம். நம்மளை செக் பண்ணுவாங்க, இருக்காங்களான்னு பார்க்குறோம். இப்போ நான் பிறந்தது ஒரு இடம், நீங்கள் பிறந்தது ஒரு இடம், எல்லாம் எங்கெங்கே போகணும் சொல்லுங்க பார்ப்போம். அவரவருடைய குடிமதிப்புக்கு அவங்கவுங்க பிறந்த ஊருக்கு போகணுன்னு சொன்னால் என்ன ஆகும் நிலைமை? யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அவரவர்கள் பிறந்த ஊருக்கு போனால் தான் குடிமதிப்பு எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு மதீனமான ஒரு கட்டளையை போட்டது யார்? அகுஸ்துராயன் போட்டான். ஆனால் பின்னால் எல்லா ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புகிறவர் யார்? வேதம் வாசிக்கிறோம்ல, ராஜாக்களுடைய இருதயம் யார் கையில் இருக்கு? தேவனுடைய கையில் இருக்கு. அவர் திருப்புவார். இப்போ அகுஸ்துராயனுடைய சிந்தையை திருப்பி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஓகே அவரவர்கள் பிறந்த ஊருக்கு போங்கன்னு சொன்னா, இங்கே உள்ள ஜனம் சவுத்தில் உள்ளது நார்த்துக்கு போகுது, நார்த்தில் உள்ளது சவுத்துக்கு போகுது, எல்லாம் திண்டாடுறாங்க ஜனங்கள், இங்கே திண்டாடுறாங்க. அப்ப தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதற்கு, அவர் பெத்லஹேம்ல பிறக்க வைக்கிறதான இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதற்கும், அதுவும் தன்னுடைய குமாரனை எந்த விதமான ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாதபடிக்கு, ஒரு சத்திரத்தில் கூட இடம் இல்லாதபடிக்கு ஒரு மாட்டு கொட்டாயில் பிறக்க வைக்கிறதுக்கு தேவனுடைய அனந்த ஞானத்தில் ராஜாவை ஒரு கட்டளை போட வைக்கிறார். எல்லாம் இந்த பக்கம் போ, இங்கெல்லாம் இங்கே போங்க, ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் போகிறாங்க. இவங்க இங்கேருந்து போய் சேர்றதுக்குள்ள பார்த்தா திபுன்னு ஆளுக்குங்க. சத்திரத்தில் ஏன் இடம் இல்லை அப்படின்னா, எல்லாம் சென்சஸ் கணக்குக்கெல்லாம் ஊரே உட்காந்துருக்கு. எல்லாம் கணக்கு முடிச்சுட்டு எல்லாம் அவங்க ஊருக்கு போகணும். யாருக்கு இடம் இல்லை? தேவகுமாரனுக்கு இங்கே இடம் இல்லை. அப்போ அந்த நிலைமையில் பிதா தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்புறதுக்கு சித்தம் கொண்டிருந்தார். எல்லாருக்கும் அவர் மாதிரியாக இருக்கும்படிக்கு. நாம் எவ்வளோ சூழ்நிலைகளை குறித்து நாம் முறுமுறுக்கிறோம். ஏட்டிக்கு விட இப்படி வச்சாம் பாரு, சட்டம் போடுறான் பாரு, சட்டம் அப்படின்னு யாரை? சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அப்படிங்கிறது, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் தாளையில் அறிவு விட்டவனு அப்படின்னு கவர்மெண்ட்டை மந்திரியை போடுறான் பாரு சட்டம். மேலே இருந்துக்கிட்டு இருக்கிறது, மேலே இந்த மதீனமான காரியங்களை செஞ்சாலும் யார் தான் இயக்கிட்டு இருக்கா சொல்லுங்க?
தேவனை பார்க்கணும், தேவனுடைய கரத்தை பார்க்கணும். தன்னுடைய குமாரனை அந்த லெவலுக்கு கொண்டு வைக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய தீர்மானம். அதன் மத்தியிலெல்லாம் இவ எப்படி போனா அப்படின்னா, புருஷனை பாருங்க, இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் உள்ளர வச்சுக்கோ. நாளைக்கெல்லாம் நம்ம பிள்ளைகள்லாம் நாளைக்கு வந்து அப்படியே ஒரு டெலிவரி ஆகுதுன்னா இன்றைக்கெல்லாம் அப்படியே பரபரப்பாக இருக்குது. இன்னைக்கு டெலிவரி அப்படின்னாவே பரபரப்பாக இருக்கு. எல்லாம் இன்றைக்கெல்லாம் பேக்கேஜ் தான். இன்றைக்கெல்லாம் எல்லாம் பேக்கேஜு, பரபரப்பு. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அப்படின்னு. அப்போ மரியாள் அடிமை, தாழ்மை, அந்த கழுத மேலே ஏறி போனது, சத்திரத்தில் இடம் இல்லாது, மாட்டுக்கொட்டா இல்லை, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் பிரசங்கத்துக்கு கேட்குறதுக்கு தான் நல்லாயிருக்கும். வாழ்க்கைக்கு ஒத்து வருமா அப்படின்னா நோ 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 நோ. அந்த விசுவாசம் வரணும், அந்த விசுவாசத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். முறுமுறுக்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. என்னுடைய அப்படியே நான் என் புருஷனுக்கு அப்படியே நான் சப்மிட் பண்ணுவேன். முன்னாலே நீங்கள் சொல்லி இன்னும் 2 நாள் முன்னால் கிளம்பி இருந்திருக்கலாம்ல. என் நிலைமை தெரியுதில்ல, என் நிலைமை தெரியுதில்ல. 2 நாள் முன்னால் கிளம்பிருக்கலான்னு சொன்னல. இப்போ பாருங்கள், இடம் கிடைக்கல, ரூம் கிடைக்கல. இப்போ நான் எங்கே இருப்பேன்? அடிமையின் தாழ்மை. முழு அர்ப்பணித்தவள், முழுமையாய் தன்னை அர்ப்பணித்தவள். எந்த சூழ்நிலைகள் என்ன விளைவு ஏற்பட்டாலும் சரி, அர்ப்பணிக்கிறேன்னு அர்ப்பணிச்சு தன்னுடைய சரீரத்தை ஜீவபலியாக படைத்தவள். 2, இந்த உலகத்தால் கரைவிடாதபடிக்கு, புருஷன் அறியாதபடிக்கு தன்னை சுத்தமாய் காத்து கொண்டவள். ஒரு பணிவிடையின் ஆவி உடையவள். கொஞ்சம் அற்ப சொற்பம்லாம் கிடையாது. நல்ல அது ஒரு பழக்கம் நீங்கள் வச்சுக்கணும், நல்ல பழக்கத்தை வச்சுக்கணும். சில பிள்ளைகளெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சில வீடுகளுக்கெல்லாம் சில பேர்லாம் போனாங்கன்னு வச்சுங்களேன், நேராக கிடுக்கிட்டுன்னு போவாங்க. கிடுக்கிட்டுன்னு ஒரு சுத்தப்படுத்துறது என்ன, க்ளீன் பண்ணுறது என்ன, பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும். யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை சுத்தப்படுத்துறது, அதை கழுவுறது, அங்கே ஒரு துணி கிடக்குதுன்னா அப்படி மடித்து வைக்கிறது, அதை வாஷ் பண்ணுறது, ஒரு பாத்திரம் சிங்கில் கிடந்ததுன்னா அதை எடுத்து பண்ணுறது. இப்படியும் வாலிப பிள்ளைகள் உண்டு. சில பிள்ளைகள் வந்து அங்கேருந்து வந்தாங்கன்னா, அந்த சேர் வந்தாங்கன்னா அந்த சேர்லேயே அப்படி இருந்து உட்காந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது 1-2 கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிட்டு அதை அப்படியே வச்சுட்டு அப்படி போகிறதும் உண்டு. இப்படி இருக்கான்னு கேட்டால் இப்படி சிறு பிராயத்திலே இதை மாதிரி நீங்கள் வளர்ந்து வந்துட்டிங்கன்னா நாளைக்கு எப்படி இருக்கும் ஃபேமிலி? நல்ல பணிவிடையின் ஆவி உடையவர்களாய், குடும்பத்திலே அந்த ஸ்பிரிட் உடையவர்களாய், பிள்ளைகள் பையன்கள் எல்லாருமே வாழ்க்கையில் முறுமுறுப்பு இல்லாதவர்களாய், இப்படி அருமையான இந்த வாலிப பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் இந்த 4 காரியங்களை மரியாள் இடத்துல நாம் என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். இதற்கு பின்னால் மரியாளுடைய காரியம் இன்னும் பின்னால் நிறைய இருக்குது அவருடைய வாழ்க்கையில். அவளை இடலடையாத காரியமோ இல்லை ஒரு டாமினன்ஸ் நாம் இயேசுனுடைய தாயின்னு சொல்லிட்டு டாமினன்ஸ் எடுக்காதோ, எவ்வளோ அருமையான காரியங்களெல்லாம் நம்ம அவரிடத்துல பார்க்குறோம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட அடிமையின் தாழ்மை உடையவர்களாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை நோக்கி பார்ப்பார். ஒரு நிமிஷம் கண்களை மூடும். பரிசுத்த பிதாவை நம்ம துதிக்கிறோம். எவ்வளவா வேதத்தில் இப்படிப்பட்ட முன்மாதிரிகள் எல்லாம் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அவர்கள் பூரணமானவர்கள் அல்ல, இயேசுவே நீர் எங்களுக்கு பூரணமானவர். மரியாளை காட்டிலும் பெரியவர் நீர் இருக்கிறீர். பிதாவுக்கு ஆண்டவரே முற்றுமுடிய நீ கீழ்ப்படிந்திருந்தீர். எதிர்க்கவும் இல்லை, நீர் பின்வாங்கவும் இல்லை. மரியாள் மரிக்கல ஆண்டவரே, ஆனால் நீர் மரித்தீர் ஆண்டவரே. நீர் கிரயம் செலுத்தினீர். பிதாவுக்கு முன்னே முற்றிலுமாய் நீர் அர்ப்பணித்தீர். உம்முடைய சரீரத்தை ஜீவபலியாய் கொடுத்தீங்க. உம்முடைய மாதிரிக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பூமியிலே அடிமையாய் சீஷருடைய பாதங்களை நீர் கழுவினீர். வாழ்நாள் முழுவதும் நன்மை செய்கிறவராய் நீ சுற்றித் திரிந்தீர். இந்த பூமியிலே நீ பரிசுத்தமாய் நீர் வாழ்ந்தீர். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் நீ பிதாவுக்கு நீ ஸ்தோத்திரங்களின் துதிகளை நீர் ஏறெடுத்தீர். மரியாளை பார்க்கிலும் பெரியவர் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அடிச்சுவடலை பின்பற்றுகிற உத்தம வாழ்வு பிள்ளைகளாய் உலகத்தில் கரைவிடாதபடிக்கு தங்களை காத்துக்கொள்ளட்டும், தங்களை விடுவித்துக் கொள்ளட்டும். பொல்லாத இந்த சந்ததியிலிருந்து, பொல்லாத சகவாசத்திலிருந்து,
பிடிகளிலிருந்து, கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி தங்களை விடுவித்துக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். அவர்களை அபிஷேகிப்பீராக. அந்த அபிஷேகமானது எல்லா நுகத்தடிகளும் முறித்து போடட்டும் ஆண்டவரே. அது பாவ கட்டுகளாக இருந்தாலும், அவிசுவாசமான உறவு சகவாசத்தினுடைய கட்டுகளாக இருந்தாலும், இயேசுவே பிள்ளைகளை அபிஷேகிப்பீராக. அபிஷேகம் எல்லா நுகத்தடிகளும் முறித்து போடும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமிக்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.